பாய்க்கு நிம்மதியே இல்லடா. அந்த சத்யாவை போட்டு பாய்க்கு எதிரியே இருக்க கூடாது. பாய் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, சத்யா மேல கை வைக்கிறது நம்ம சேனா மேல கை வைக்கிறது மாதிரி. புண்ணாக்கு பாய் முடிவெடுக்க மாட்டேன், முடிவெடுத்தா மாத்த மாட்டேன். விட்டு வைக்கிறதும் விட்டு கொடுக்கறதும் நம்ம தொழிலுக்கு. சேனாக்காக தாண்டா விட்டு வச்சேன். மணிஷ் அப்ரூவரா மாற மாட்டான். மாறினான் வை, மாட்டினது லோக்கல் சரக்கு இல்லை, ஃபாரின் சரக்கு. பாயிண்ட் கிடைச்சா போதும், பார்ட்டு பார்ட்டா பிச்சு மேய்ஞ்சிருவான் சிபிஐ. சேனாக்காக தாண்டா. வேணாண்டா, போ 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 போ. டேய் பாய், முடிகிற வரைக்கும் சேனாக்கு தெரியக்கூடாது. சரிங்க பாய். எங்கடா போறீங்க? சரக்கு வருது. இன்னைக்கு என்ன சரக்கு? சத்யா? டேய், சத்யா மேல உங்க நிழல் கூட படக்கூடாது. மீறி பட்டுச்சு, நான் பாய் கிட்ட பேசிக்கிறேன். எங்கேயும் போகாது, இங்கே நில்லுங்க. பாய், சேனா வந்துட்டு இருக்கான். பாய் பாய், நீ போனை ஆஃப் பண்ணி வை. பாய், சத்யா விட்டுருங்க. அவன் 2-3 நாள் ஊரை விட்டே போயிருவான். அவரோட டிரான்ஸ்பர் ஆர்டர். என்ன சேனா, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரக்கூடாது? இப்பதான் அந்த புண்ணாக்கு பசங்க. இல்ல பாய், அவங்க போகல பாய். நான் அவங்களை நிப்பாட்டி வச்சிருக்கேன். தயவு செய்து அவங்களை போக வேண்டாம்னு சொல்லுங்க. வாங்க. எங்க சேனா? பாய், அவசரம் கொடுக்க போயிட்டான். புண்ணாக்கு புண்ணாக்கு. அவன் ஆண்டனிக்கு போன் போடு. We're sorry, the number you have reached is not in service. என்ன சேனா? செல்ல ஆஃப்ல இருக்கு பாய். புண்ணாக்கு போய் செல்ல ஆஃப் பண்ணி வைக்காதுன்னு எத்தனை நேரம் சொன்னாலும் அவனுக்கு அறிவே வராது. எட்ரா எட்ரா, டே சத்யா எட்ரா. ஹலோ, லட்சுமி, சத்யா கூப்பிடு. வெளியில போயிருக்காருண்ணா. சேனா பதறாத, ஆண்டனி போன் பண்ணுவான். என்ன பாய் இது? எதுக்கு அவசரப்பட்டீங்க? ஒன்னும் ஆகாது சேனா, சும்மா ஒரு தடவை மிரட்டி வைக்க சொன்னேன். நீ ஏன் ஆத்திரப்படுற? சும்மா இருங்க பாய். என்ன சேனா? பாய், நான் தான் பேசுறேன்னு சொன்னல, அதுக்குள்ள அது வந்து சேனா. பாய், சேனா சேனா, போ, போ, போ. செத்து போன போனத்தை கட்டி பிடிச்சார இடத்துக்கு ஓடுறான் பைத்தியக்கார. நீ எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்ட. அதனால சத்யா, உனக்கு ஒண்ணு ஆகுதுடா. சத்யா, சத்யா, சத்யா. பேசாத. இன்னைக்கு சத்யா, நாளைக்கு நான்.
அப்புறம் அந்த குடும்பம், நீ மட்டும் பாயோட சந்தோஷமா இரு. நான் சொன்னேன்டா, ஆமா, உனக்கு பாய் தான் பெருசு. சத்யா கிட்ட வேண்டான்னு சொன்னேன்டா. விட மாட்டேன், அந்த 3 பேரையும் விட மாட்டேன். விக்ரம், தூக்கல ஏத்தாம விட மாட்டேன். பைத்தியக்காரத்தனமா பேசாத. சட்டத்தால பாய் ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னால செய்ய முடியும், செய்ய வைப்பேன், செஞ்சும் காட்டுறேன். டேய், நான் என்ன சொல் சேனா, ஐயா சேனா, தபார் சேனா, ஏன்பா இவ்வளவு குடிச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? தபார் சேனா, சேனா, நடக்கக்கூடாது நடந்து போச்சு. தானா நடக்கல, நீங்க நடத்திட்டீங்க. தப்புதான். பாய் என்ன பண்ணட்டும்? என் சொத்து பூரா சத்திய குடும்பத்துக்கு எழுதி வச்சுட்டுமா? சொல்லு சொல்லு சேனா. எழுதி வச்சுட்டா சத்யா திரும்ப வந்துடுவானா? போன இடத்துல வாய் தாராராய், வாய் தாரார் கை தாராராய், கை தாரார் கத்தி தாரார் வரைக்கும் போயிடுச்சு. நானும் அவனை கொலை பண்ண சொன்னேன். சரி, நான் இப்ப என்ன பண்ணட்டும் சொல்லு? பாய் இப்ப என்ன பண்ணணும்? சத்தர் சத்யா மட்டுமல்ல, என் தம்பி என் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் தான். இப்ப என்ன பண்ணணும்ன்ற? என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடு, கொன்னுடு. வேண்டாம் பாய், வேண்டாம். ஏன்பா சொத்தை கொடுக்குறேன்னு வேண்டாம் நீட்ட? சத்யாவோட உசு இருக்கு, பாயோட உசத்தை வேணா எடுத்துக்கோ, கொன்றுறேன். வேண்டாம் வேண்டாம், விடுங்க பாய். நான் உங்களை நிக்கத்தாண்டா சொன்னேன். நீ இரு சேனா, நான் கேட்கிறேன். ஏன்டா புண்ணா பசங்களா உங்களை? ஏன்டா ஏன்டா அவன் அவங்க லிக்க சொன்னால அப்படி போனீங்க? நான் சொன்ன என்ன, சேனா சொன்ன என்ன? அவன் கண்ணுல கோவத்தையும் பாசத்தையும் மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். அவன் அழுது நான் பார்த்தது இல்ல. பார்க்க வச்சிட்டீங்களடா. போங்கடா போங்க. சேனா, உனக்கு அவன் தம்பி, அவன் கட்டிக்கு போற பொண்ணு, சத்யாவோட குடும்பம், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாய்க்கு யாரா இருக்கா? உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? சொல்ற சேனா. எனக்கு சேனா விட்டா வேற யாரும் இல்லடா. 4 நாளா நீ என்ன பார்க்க வரல. ஒரு பறக்க சூரிய வயிற்றுல யாருமே தெரியுமா உனக்கு? என்ன பாயை பார்க்க வரமாட்டியா? பாய் உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்ற, எல்லாரும் போங்களான்னு துரத்தி விட்டு நானும் மௌத்தாயிரண்டா, செத்து ஒழியண்டா. வரேன் பாய். தபார் சேனா, நீ வர்ற வரைக்கும் பாய் தூங்க மாட்டேன். வருவல்ல? வரேன். உட்கார். சேனா, பாய் நிம்மதியா தூங்குறதும் நிரந்தரமா தூங்குறதும் உன் கையில தான் இருக்கு. போதும்பா, ஓவரா தண்ணி போடாத, உடம்பு கெட்டு போயிடும். வர. யோ, பணமா வேணையா? தேவையெல்லாம் பிரச்சனை வரும். பொருளை கொடுத்துரு. சரி சரி, அப்புறம் பேசுறேன். வணக்கம் சார். வாங்க வாங்க, உட்காருங்க. நீங்க ரிப்போர்ட் கொடுக்க தான் வந்திருக்கீங்க. நான் அரெஸ்டே பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர் சத்யாவை கொண்டு அரெஸ்ட் பண்ணிட்டேன். யோ கான்ஸ்டபிள், இந்த 3 பேர் கூட்டு வாயா. தம்பி, செத்தவன் வேற யாரோட பரவாயில்ல, என்ன மாதிரி ஒரு காக்கி சட்டை சும்மா விட்டுருமா? ஏய் வாடா வாடா, இங்கோடா இங்கோடா, இங்க நில்றா. ஏய் வாடா. இவனுங்க தான் சத்யாவை கொண்டவனுங்க. சொல்லுங்கடா. நாங்க தான் சுட்டு பண்ணோம். ஈடுபட்ட பயலுங்க போதையில செஞ்சிருக்கானுங்க சார். டேய், கோர்ட்லயாவது ஒழுங்கா கத்தியால குத்துறோம்னு சொல்லுங்கடா. சரி. மாத்தி கீத்தி சொல்லி ஏன் பொழப்புல கை வச்சிடாதீங்க. யோ, தள்ளிட்டு போயா. போடா. மூஞ்ச பாரு. சத்யாவை கண்ணனை பிடிக்காம எங்கேயோ பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கவனி, பேப்பர் பொறுக்கிறவனி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. ச்சே, நீங்களாம் சோறு தான் திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது திங்கிறீங்களா? வாஸ்தவன் தான் தம்பி, நான் சுகர் பேஷண்ட். சோறெல்லாம் தின்ன முடியாது, வெறும் சப்பாத்தி தான். இத பாருங்க தம்பி, சத்யாவை கொண்டது யாருன்னு எனக்கும் தெரியும், எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியும். என்ன பண்றது, செஞ்சது பெரிய ஆளு. அவர் மேல கை வச்சேன்னு வச்சுக்க, நாளைக்கு தொப்பி போடுறது எனக்கு தலை இல்லாம ஆயிடும். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இந்த ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்காக ஒரு சின்ன செட்டப், அவ்வளவுதான். எதுக்கு சார் உங்களுக்கு காக்கி சட்டை? இத கழட்டி வச்சுட்டு பொம்பளைங்க சேலையோ இல்ல நைட்டியோ வாங்கி மாட்டிக்கங்க. அடாதா பையல, என்னடா வாயில் இல்லது? சார் போதும் சார். உங்க வீரத்தை குற்றவாளிங்க கிட்ட காட்டுங்க, எங்க கிட்ட காட்டாதீங்க. இத பாருங்க தம்பி, சத்யா நீதி நேர்மை கடமைன்றதுனாலதான் பாஸ்போர்ட் எல்லாமே மேல அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன எங்க போக சொல்றீங்களா? இவர்கிட்ட பேசுறது ஒண்ணு, செத்த பணத்துக்கிட்ட பேசுறது ஒண்ணு. வா விக்ரம், இங்க வேணாம், மேலதிகாரிகள்கிட்ட போவோம்.
போங்க போங்க. டேய், நீங்க மேலதிகாரி கிட்ட போக முடியாதுடா, மேலதான் போக முடியும். போய் சத்யாவோட நட்பை ரெனியூ பண்ணிக்கோங்க. போங்க போங்க. என்ன ஆனாலும் சரி, இதை விடக்கூடாது. விக்ரம், நான் என்ன நினைக்கிறேன்னா, விக்ரம் கஷ்டமா தான் இருக்கு. வாடா சார், வாடா. பாய், நான் பசுபதி பேசுறேன் பாய். விக்ரம் பையன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தான். அவனும் பரவாயில்ல பாய். இந்த பாண்டி பையன் இருக்கானே ரொம்ப சொல்றான் பாய். அவனுடைய தூண்டுதலால மேலிடத்துக்கே போவாங்க போல் இருக்கு. சரி, நான் பாத்துக்கிறேன். பாய் அப்புறம் சொல்லு. பொண்டாட்டி தொந்தரவு தாங்க முடியல. வாஷிங் மிஷின் சொல்லிட்டு இருக்காப்புல. மிஷன் தானே, வாங்கி. ஆமா பாய், பாய் வாங்கி குடிப்பீங்க அது தெரியும். இன்னைக்கு வாங்கிடலாம் பாய். ஓகே பாய், ஓகே பாய், ஓகே.